இப்போ சோலார் பம்ப் செட் நம்ம விவசாயத்துக்கு அமைக்கணும்னா 300 அடியில இருந்து நம்ம போர்வெல்ல இருந்து தண்ணி எடுத்து கொடுக்கறதுக்கு பாத்தீங்கன்னா காஸ்டேஜ் பாத்தீங்கன்னா 1.5 லட்சம் ரூபாய் செலவாகுது. தமிழ்நாடு முழுக்க இங்க எவ்வளவு சோலார் பம்ப் செட்டுகள் அமைச்சிருக்கு? 2000க்கும் மேற்பட்ட சோலார் வாட்டர் பம்ப் விவசாயத்துக்காக மட்டுமே அமைச்சு கொடுத்துருக்கோம். 1 ஏக்கர் விவசாயிக்கு சோலார் பம்ப் செட் அமைக்க எவ்வளவு செலவாகும்? ஒரு 1 to 1.5 லட்சம் ரூபாய்க்குள்ளே நம்ம வந்து பண்ணி கொடுத்துருவோம். 1 ஏக்கருக்கு 1 லட்சம் to 1.5 லட்சத்துக்குள்ளே நம்ம அரை ஏக்கருக்கு என்ன செலவாகும்? இப்போ இந்த சோலார் பம்ப் செட் அமைச்சு கொடுத்துருக்கிற அந்த விவசாயிக்கிட்டேயே நம்ம இதை பத்தின தகவலை கேட்கலாம் வாங்க. நிறைய நண்பர்கள் பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல கேட்கறது பாத்தீங்கன்னா விவசாயத்துக்கு நம்ம சோலார் பம்ப் செட் அமைக்கிறது எப்படி, சோலார் பம்ப் செட் பாத்தீங்கன்னா நம்ம எங்க வாங்கணும், எவ்வளவு செலவாகும் அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. அதாவது நண்பா, உங்களுக்காகவே நம்ம தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா கேடெக்ஸ் சோலார் அப்படிங்கிற நிறுவனம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க தரமான முறையில விவசாயத்துக்காக சோலார் பம்ப் செட்டுகள் அமைச்சு தந்துட்டு இருக்காங்க. இப்ப நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா கேடெக்ஸ் சோலார் நிறுவனர் முத்துராஜ் சார் தான் இருக்காரு. இப்ப நம்ம விவசாயத்துக்கு சோலார் நம்ம எப்படி அமைக்கணும், எவ்வளவு செலவாகும் அப்படிங்கிற மொத்த தகவலையும் நம்ம சார் கிட்டே கேட்கலாம். இப்ப சொல்லுங்க சார். அனைவருக்கும் வணக்கம். நான் முத்துராஜா, கேடெக்ஸ் சோலார். நாங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்து விவசாயிகளுக்காக சோலார் வாட்டர் பம்ப் தமிழ்நாடு முழுவதும் ஏறக்குறைய 2000க்கும் மேற்பட்ட சோலார் வாட்டர் பம்பை அமைச்சு கொடுத்துருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பேரிகை அப்படிங்கிற இடத்துல ஒரு 3 HP சோலார் வாட்டர் பம்ப் ஒரு ஃபார்மருக்காக அமைச்சு கொடுத்துருக்கிறோம். அதை பற்றின தகவலை நம்ம அந்த ஃபார்மர்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். 6 மாசத்துக்கு முன்னால இந்த 3 HP சோலார் வாட்டர் பம்ப் நாங்க எங்களோட நிறுவனத்தின் மூலமா பண்ணி தந்தோம்ல சார். அதை பத்தின உங்களோட பயன்பாட்டுக்கு அது எப்படி பயன்படுது அப்படிங்கிற விஷயத்த நீங்களே மக்களுக்கு சொல்லுங்க சார். நல்லா இருக்கு சார். 6 மாதம் இருந்து ஓட்டிகிட்டே இருமோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 3 HP மோட்டரும் பின்ன 3 இன்ச்சு தண்ணி ரொம்ப கொடுக்குது, நல்லா கொடுக்குது சார். இப்போ விவசாயி வந்து இப்போ உங்களுக்கு 1 ஏக்கருக்கு ஒரு சோலார் பம்ப் செட் அமைக்கிறாருன்னா அதுக்கு ஏதாவது ஆவணங்கள் கொடுக்கணுமா, இல்ல அவர் பவர் பாயிண்ட் பார்த்து அதுக்கு ஏதாவது மெட்டீரியல் விவசாயி வாங்கி தரணுமா, இல்ல நீங்களே மொத்த இன்ஸ்டாலேஷனும் செஞ்சிருவீங்களா? இல்ல சார், இப்போ நம்ம கம்பெனி பொறுத்தளவுல வந்து ஒரு டர்ன் கீ ப்ராஜெக்டா தான் கொடுக்குறோம் சார். எப்படின்னு பாத்தீங்கன்னா கஸ்டமர் அவரோட நிலத்தோட அமைப்பு போர் எங்க அமைச்சிருக்கிறாருங்கிற தகவலை நமக்கு சொன்னா போதும். அவரோட இடத்துல மற்ற எல்லா பொருட்களுமே நம்மளே கொண்டு போய் கம்ப்ளீட்டாகவே ஒரு பெர்ஃபெக்ட் ப்ராஜெக்டாக முடிச்சு கொடுத்து நம்ம அந்த போர்வெலுக்கு தேவையான ஆக்சசரிஸு, சோலாருக்கு உண்டான டிவைஸு, மொபைல் ஆன் ஆஃப் பண்ணக்கூடிய அந்த RMS யூனிட்டு, இது எல்லாமே வந்து பெர்ஃபெக்டாக கஸ்டமருக்கு பண்ணி ஒரு தரமான ப்ராஜெக்டாக தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணி கொடுத்தோம். அரை ஏக்கருக்கு என்ன செலவாகும் சார்? இப்போது மினிமம் பார்த்தீங்கன்னாலே 1 HP தான் சார். 1 HP பொறுத்தளவில் கம்மியான பட்ஜெட்னு பார்த்தீங்கன்னா 1 லட்சத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும் சார். ஆழம் அதிகமாக போகுது அப்படின்னா வந்து அதுக்கு தகுந்தாப்புல ஒரு 1.5 லட்சம் வரைக்கும் செலவாகும். இந்த மெட்டீரியல் சார் இப்போ எப்படி இதெல்லாம் தரமான முறையில் இங்கே செய்றீங்களா சார்? அதாவது செஞ்சுட்டு இருக்கீங்களா? கண்டிப்பாக சார். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் கொடுக்குற பொருள் வந்து தரமாக இருந்தால் தான் வந்து இந்த மாதிரி 2000 கஸ்டமரோட நான் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு சோசியல் மீடியாவில் நான் உலா வர முடியும். அதுக்கு தகுந்தாப்புல நம்ம எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ட்டே நீங்கள் டீட்டெயில் கேட்டிங்கனாலோ இல்லைனா வந்து எங்களோட பொருளோட தரத்தை பார்த்தீங்கனாலோ தெரியும். ரோப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லயன் பிராண்டு, ஒயர் கேபிள் எல்லாமே வந்து பிராண்டடாக ஃபினோலெக்ஸ் இந்த மாதிரி தான் பண்ணி கொடுக்குறோம். பைப் ஐட்டம் பார்த்தீங்கன்னா ஆசீர்வாத், ஆஸ்டல் இந்த மாதிரி வந்து டெடிகேட்டிவ் பிராண்ட்ஸு. பேனல்ஸுமே இந்தியாஸ் நம்பர் 1 வாரி, UTL இந்த மாதிரி பிராண்டட் பேனல்ஸு. மோட்டாருமே வந்து ஒரு தரமான மோட்டார் 3 வருஷம் வாரண்டியோட பண்ணி கொடுக்குறோம். இப்போ மோட்டாருக்கு 3 வருஷம் வாரண்டி தரீங்க சார். இப்போ இந்த பேனல் போர்டு இதுக்கெல்லாம் சார் பேனல் போர்டை பொறுத்தளவில் 25 இயர்ஸ் வாரண்டி இருக்குது சார். 25 இயரில் வந்து அதோட எஃபிஷியன்சி தான் கம்மியாகுமே தவிர பேனல் எந்த எக்காரணத்தை கொண்டு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சோலார் பம்ப் செட் நீங்கள் விவசாய நிலத்தில் அமைச்சிடுறீங்க. இது பார்த்தீங்கன்னா மேகமூட்டமாக இருக்கும்போது எடுக்குமா, இல்லை மழை காலத்தில் இப்படி எந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா சார் நம்ம பண்ணுற டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா ஒரு BMSMனு ஒரு டெக்னாலஜி பண்ணுறோம். இது வந்து லோ கிளைமேட்லேயே வந்து ஒரு 60-70% எஃபிஷியன்சியாக ஒர்க் பண்ணக்கூடிய பம்ப் செட்டு. காலையில் பார்த்தீங்கன்னா 7:30க்குலாம் வந்து பம்பு ஸ்டார்ட் ஆகிடும். ஈவினிங்கும் அதே மாதிரி 5:30 வரைக்கும் வந்து பம்ப் ஆப்ரேட் ஆகும். கிளவுடு பாஸ் ஆகும்போது வந்து அந்த பம்போட அவுட்புட் 100%லேருந்து அந்த கிளவுடுக்கு தகுந்தாப்புல வந்து ஒரு 60-70% வந்து அவுட்புட் கொடுத்துட்டு தான் இருக்கும் சார். நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பேரிக்கை அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சார் வந்து சோலார் பம்ப் செட்டை அமைச்சிருக்காரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 HPயில் பார்த்தீங்கன்னா அவர் சோலார் பம்ப் செட்டை அமைச்சு கொடுத்துருக்காரு. இப்போ அதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா நீங்களே பார்க்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா சோலார் வாட்டர் பம்போட கண்ட்ரோலருங்க, சோலார் பம்ப் கண்ட்ரோலர்னு சொல்லுவோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனி மூலமாக 3 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி தரோம். இந்த கண்ட்ரோலை பொறுத்தளவில் இது ஒரு இன்டெலிஜென்ட் கண்ட்ரோலருங்க. இது வந்து மொபைல் மூலமாகவும் ஃபார்மர் வேர்ல்டு வைடு எங்கே இருந்தாலும் ஆன் ஆஃப் பண்ணிக்க முடியும். ஒரு ட்ரிப் இரிகேஷனோட ஆட்டோமேட்டட் வால்வை வந்து இது மூலமாக வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். வால்வ் கண்ட்ரோலர்லேருந்து வர்ற கமாண்டை எடுத்துக்கிட்டும் இந்த கண்ட்ரோலர் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணி தருங்க.
அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ட்ரை ரன் ப்ரொடக்ஷன் இருக்குது. ஃபார்மர் ஒரு நாளைக்கு எவ்வளோ ஹவர் ஓட்டி இருக்கிறாங்க, எவ்வளோ கிலோவாட் எனர்ஜியை வந்து நம்ம பயன்படுத்தி இருக்கிறோம், எவ்வளோ தண்ணி அவுட்புட் வந்திருக்கிறதுங்கிற முதற்கண்டு இந்த கண்ட்ரோலரை மொபைல் மூலமாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. நாம இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 3 ஹெச்பிக்கு உண்டான சோலார் வாட்டர் பம்ப், போர்வெல்லுக்கும் பண்ணக்குட்டைக்கும் சேர்த்தாப்புல ஒரே சோலார் பேனல்ல 2 மோட்டர் இயங்குற மாதிரி ஒரு செட்டப் அமைச்சு கொடுத்துருக்கோம். அதோட வாடிக்கையாளர் தான் அண்ணன் மஞ்சுநாத். அவங்ககிட்டே கேட்டு அதை பத்தின முழு விவரங்களையும் நாம தெரிஞ்சுக்குவோம். கேடெக் சோலார் பம்ப் செட் ரொம்ப அருமையா இருக்கு. எல்லா விவசாயிகளும் நம்பி பயன்படுத்தலாம். இந்த கேடெக் சோலார் அப்படிங்கிற நிறுவனத்தோட மொத்த தகவலையும் நீங்க பாத்தீங்க. இப்போ வந்து நம்ம பாத்தீங்கன்னா சோலார் பம்ப் செட் விவசாயத்துக்கு அமைக்கணும்னா 300 அடியில இருந்து நம்ம தண்ணி எடுக்கணும்னா 1.5 லட்ச ரூபாய் செலவாகுது. அதாவது 500 அடியில நம்ம தண்ணி எடுக்கணும்னா போர்வெல்ல இருந்து 2.5 லட்ச ரூபாய் செலவாகுது. இன்னமும் பாத்தீங்கன்னா ஒரு 700 அடியில இருந்து நம்ம தண்ணி எடுக்கணும்னா 3.25 லட்ச ரூபாய் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சோலார் பம்ப் செட் அமைக்கணும்னா இப்ப அந்த கேடெக் நிறுவனம் அப்படிங்கிற சோலார் பம்ப் செட்ல இருந்து அந்த போர்வெல்க்கு உண்டான ஃபிட்டிங்கும் பாத்தீங்கன்னா எல்லா மெட்டீரியலும் பாத்தீங்கன்னா விவசாய நிலத்துல இன்ஸ்டால் பண்ணி தண்ணி எடுத்து தர்ற வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லா வேலையும் அவங்களே பார்த்துப்பாங்க. விவசாயிக்கு எந்த ஒரு வேலையும் கிடையாது. இப்ப அந்த கேடெக் சோலார் அப்படிங்கிற நிறுவனத்தோட மொபைல் நம்பர் பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய விவசாயிகள் வந்து நம்ம சேனல்ல கால் பண்ணி கேட்டீங்க. அந்த விவசாயிகளுக்காகத்தான் இந்த பதிவு. கேடெக் சோலார் அப்படிங்கிற நிறுவனம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க தரமான முறையில சோலார் பம்ப் செட்டுகள் அமைச்சு தந்துட்டு இருக்காங்க. உங்களுக்கும் பாத்தீங்கன்னா இது மாதிரி சோலார் பம்ப் செட் அமைக்கணும்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பரை கான்டாக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா நீங்க அவங்கள தொடர்பு கொள்ளலாம். தரமான முறையில உங்களுக்கு வந்து சோலார் பம்ப் செட் அமைச்சு தருவாங்க.